நாளாவே இந்த விளையாட்டு மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் பொங்கி வந்துருச்சுப்பா. வீட்டுக்கு டென்னிஸ் பேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்ததுமே குழந்தையாகிவிட்டோம். நானும் என்னுடைய சிஸ்டரும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் பேட்டும் கையுமா போய் நின்றுட வேண்டியது தான். அதாவது விளையாடுற ஆர்வத்தில் அந்த கை வலி தெரியவே மாட்டேங்குது. விளையாடி முடிச்சிட்ட பிறகு அந்த கையை தூக்கவே முடிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது. 2 நாளைக்கு தைலமும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்க விட்டு தான் அப்படியே போக போக அதுவாக பழகிடும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை தான். இந்த வயசில் விளையாடாமல் வேறு எந்த வயசில் விளையாட முடியும்? அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான்ப்பா. இந்த கை வலிலையும் என் பசங்க எனக்கு இன்னைக்கு நீ பூரி தான் செஞ்சு தர அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்களுக்காகவே பூரி தாங்க செஞ்சேனே. நீங்கள் எப்போவுமே பூரி மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிசைய வேண்டாம், நல்லா கல் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே பிசையும் போது மாவு பிசையும் போது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பூரி எப்போவுமே உப்பலாக இருக்கும். அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்ச கையோடு பூரி போட்டு எடுத்துட்டோம்னா எண்ணெய் குடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பூரி கிரேவி ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இப்படி வந்த கேப்பில் என் பொண்ணு நான் தான் பூரி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கூட விளையாடிட்டு இருக்கிறா. அதை பார்த்ததுமே ஒரு கோவம் வந்துடுச்சு. தயவு செஞ்சு எண்ணெய் கூடலாம் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை நவுத்திட்டு அதுக்கப்புறம் நான் தாங்க பூரி போட்டேனே. அப்புறம் ஒரு வழியாக பூரி எல்லாமே போட்டு சாப்பிட்டு உடனே படுக்கவும் கூடாது, உட்காந்துனே இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நானும் என்னுடைய ஃபேமிலியும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் போய்கிட்டே இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.